அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/3/2026 வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். எண்கணிதம். இன்றைய தினம் எல்லோரும் இந்த எண்கணிதத்தை விரும்பி கேட்கின்றார்கள். ஜாதக அளவுக்கு இது இல்லை என்று சொன்னாலும் ஓரளவிற்கு உண்டு. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன், ஒரு 25% இதை நம்பலாம் என்று. அந்த வகையில் பிறவி எண் விதியெண் என்றால் என்ன, இது என்ன செய்யும், அது என்ன செய்யும் என்று முதலில் நாம் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், 20ஆம் தேதி முதல் இந்த எண்கணித விளக்கத்தை சில நாட்கள் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதன்படி இன்று பார்ப்போம். பிறந்த எண், அதுதான் பிறவி எண். ஒருவர் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறார், 5 பிறவி எண். ஒருவர் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறார், 1ம் 5ம் 6, பிறவி எண் 6. இப்படி தான் கணக்கு போடுகின்றார்கள். விதி எண் என்ன? பிறந்த தேதி, மாதம், வருடம் அனைத்தையும் கூட்டி வருகின்ற எண்ணை ஒற்றை இலக்கமாக மாற்றி அந்த எண் விதி எண். இப்பொழுது எல்லாத்தையும் கூட்டினால், தேதி, மாதம், வருடம் கூட்டினால் 37 என்று வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை ஒற்றை இலக்கமாக எப்படி மாற்றுவது? 3 + 7 10. அந்த ஒன்று தான் விதி எண். இப்பொழுது எல்லாவற்றையும் கூட்டினால் 35 என்று வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3 + 5 8, 8 தான் விதி எண். இப்படி தான் நாம் பார்க்க வேண்டும். ஒன்றை முதலில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறவி எண் தான் முக்கியம். இந்த பிறவி எண்ணின் தன்மையை, உதாரணமாக ஒரு அலுவலகத்தில் பியூன், கிளர்க், சூப்பர்வைசர், மேனேஜர் இருக்கிறார்களா? இந்த பிறவி எண்ணின் தகுதியை சொல்வது விதி எண். இதன்படி பார்த்தால் பிறவி எண் ஒருவருக்கு என்னவாக இருக்கிறதோ அதற்கு உறவான ஒரு எண், நட்பு எண் விதி எண்ணாக வந்தால் இவர் யோகக்காரர். அதாவது இந்த யோகத்தை எண்கணிதத்தில் பல வகைகளில் காணப்படும். அதில் ஒரு வகை இது. இந்த ஒன்றை மட்டுமே வைத்து கொள்ளக்கூடாது, இந்த ஒன்றையும் கண்டிப்பாக சேர்த்து கொள்ள வேண்டும். சரி, எது எது நட்பு எண் அதை இன்று பார்ப்போம், மற்றவற்றை நாளை பார்ப்போம். எது எது நட்பு எண்? நம்பர் 1க்கு 2ஆம் எண், 3ஆம் எண், 9ஆம் எண் நட்பு எண்கள். 1, 2, 3, 9 நட்பு எண்கள். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இவைகளெல்லாம் நட்பு எண்கள். 1, 2, 3, 9 சூரியனுக்கு. இது ஒரு பக்கம். ஒரு நினைவுக்கு வைத்து பாண்டவர்கள், கௌரவர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். இன்னொரு பகுதி பாண்டவர், கௌரவர் என்று சொன்னேனே, கௌரவ பகுதி எது? 5, 6, 8. 5 புதன், 6 சுக்கிரன், 8 சனி. ஆக ஒரு பக்கம் 1, 2, 3, 9 ஒரு பக்கம். 5, 6, 8
8 இன்னொரு பக்கம், 4 ராகு, 7 சனி. இந்த 4ஆம் எண்ணை இந்த 5, 6, 8ஓடு சேர்த்து கொள்ள வேண்டும். 7ஆம் எண்ணை 1, 2, 3, 9ஓடு இணைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை போல கேது, சனியை போல ராகு. இப்பொழுது ஒருவருக்கு பிறவி எண் எதுவாக வருகிறதோ அதற்கு நட்பு எண்ணாக விதி எண் வந்தால் அவர் வெற்றியாளர். வெற்றியாளர் என்று சொன்னால் பிறந்தது முதல் என்று அல்ல, ஒட்டுமொத்த அவரது வாழ்க்கையில் வெற்றியாளராக இருப்பார். அன்பர்களே, முதலில் இதை பார்த்தோம். அடுத்து வருகின்ற ஒவ்வொன்றையும், அதாவது அந்த எண்ணுடைய ஒரு வலிமையை எதை வைத்து தீர்மானிப்பது என்பது முதல் நாளை முதல் பார்ப்போம். இனி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாள், அதை முதலில் பார்ப்போம். பரணி, ரோகிணி, பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, எதை எப்படி செய்வது என்பதில் ஒரு தடுமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது. கவனம். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சாலும் செயலாலும் ஒரு பெரும் லாபத்தை பார்ப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் திறமையை காட்டி. கடகராசி அன்பர்களே, எதை எப்படி செய்வது, ஏன் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் நடந்து பணத்தையும் மதிப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உடன் சேர்த்து வேண்டியவர்களை உடன் சேர்த்து ஒரு பணி புரிந்து அந்த பணியில் வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு கஷ்டமான காரியத்தில் வெற்றி. இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு முன் அனுபவம். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டும் வித்தை அரங்கேறும், வெற்றி உண்டு. மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பதோடு சில நன்மைகளையும், நீங்களே எதிர்பாரா நன்மைகளையும் வரவழைத்து கொடுக்கும் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, எதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து
பொறுமையாக இருந்து வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த திறமை தேவையோ அந்த திறமையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.